வணக்கம் மக்களே. காழ்ப்புணர்ச்சி இது முகம் தெரியாத நபர்கள்ட்ட கூட வெறுப்புணர்வையும் விரோத மனப்பான்மையும் நமக்குள்ள விதைக்கக்கூடிய மிக மோசமான ஒரு எதிர்மறை உணர்வு. இது யார் மேல அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத என்னோட கண்ணோட்டத்துல இருந்து சொல்றேன். ஆஹ் இது நம்மளோட வாழ்வியல் முறையை ஒத்திராத இன்னொரு வாழ்வியல் முறையை சார்ந்த ஒரு கூட்டத்தின் மீது வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு மதங்களை எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ் மதம்னு ஒன்று இருக்கு, ஒய் மதம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் மதக்காரங்களுக்கு ஒய் மதத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒய் மதக்காரங்களுக்கு எக்ஸ் மதத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய மதத்தின் மீது வைக்கக்கூடிய அதீத பற்று தான் காரணமாக இருக்க முடியும். அப்போ நான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தின் மீது நான் பற்று வைக்கக்கூடாதா அப்படின்னா, பற்று வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம், முழுமையான பற்று கூட நீங்கள் வைக்கலாம், 100% பற்று வைக்கலாம். ஆனால் அந்த பற்று அந்த முழுமைத்தன்மையும் கடந்து இன்னும் தீவிரமடைகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மாற்று மத செயல்பாடுகளையும் அவங்க சொல்லியிருக்க விஷயங்களையும் நமக்கு இழிவாக நினைக்க தூண்டும். அந்த தூண்டுதலே நமக்குள்ள அந்த காழ்ப்புணர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பா அமையும். அப்போ இது நமக்குள்ள வராம விடுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம சார்ந்திருக்க மதம் மீது நீங்க நம்பிக்கை வைங்க, முழுமையான நம்பிக்கை கூட வைங்க. ஆனா அந்த முழுமைத்தன்மையை கடந்து ரொம்ப தீவிரமா போயிட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாரும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி மக்களே.